எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு புதிய சதியை பற்றி நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டப் போகிறேன். 4250 மொபைல் வேன்ஸ்களை வைத்து 3500 டெமான்ஸ்ட்ரேஷன் சென்டர்ஸ்களை அமைத்து 3464 அசம்பிளி கான்ஸ்டிட்யூன்சிஸ்களுக்கு சென்று 613 டிஸ்ட்ரிக்ட்ஸ்களில் 31 ஸ்டேட்களில் யூனியன் டெரிட்டரிஸ்களுக்கு போய் மக்களை ஈவிஎம்ஐ நம்புங்கள் என்று கூறக்கூடிய இதே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஏன் இந்த நாட்டில் எழும்பக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கான பதிலை கொடுக்க மறுத்து வருகிறது? ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். வணக்கம். RSS and BJP are using EVM as God. கடவுளை போன்று EVM மற்றும் VVPAT மிஷின்ஸ்களை பிஜேபி மற்றும் RSS பயன்படுத்தி வருகிறது. இந்த குற்றச்சாட்டை நான் எடுத்து வைக்கவில்லை. இந்த நாட்டிற்கு கான்ஸ்டிடியூஷனை எழுதிய நபர் டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களுடைய பேரனான பிரகாஷ் அம்பேத்கர் அவர்கள் எடுத்து வைத்த இந்த குற்றச்சாட்டு. இதை பற்றி இன்னும் ஆழமாக பேசுவதற்கு முன்பு EVM-ஐ பற்றின இன்னொரு தகவலும் வெளிவந்திருக்கிறது. அதாவது எத்தனையோ அறிக்கைகளை, எத்தனையோ ரிப்போர்ட்ஸ்களை படித்த பின் கூட, எத்தனையோ கேள்விகளை மக்கள் எழுப்பிய பின் கூட எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பதில் கொடுக்க முன்வராத பட்சத்தில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு புதிய சதியை பற்றி நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டப் போகிறேன். அதாவது அவேர்னஸ் ப்ரோக்ராம் இஸ் ஆர்கனைஸ்ட் ahead of every Lok Sabha state polls with a focus of imparting knowledge about the basic features of EVM and VVPAT. ஒவ்வொரு லோக்சபா தேர்தலுக்கு முன்பு இது போன்ற பிராக்டிஸ் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது EVM-ஐ நம்புங்கள், VVPAT-ஐ நம்புங்கள், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை நம்புங்கள், நீங்க கேள்வி கேட்கக்கூடாது, நாங்க சொல்லுவதுதான் நீங்க நம்ப வேண்டும். யார் இந்த விஷயத்தை கூறுகிறது? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தை நீங்க இன்னும் ஆழமாக பார்த்தீர்கள்னா உங்களுக்கு புரிய வரும். The program includes outreach and awareness activities in 3464 assembly constituencies spread across 613 districts in 31 states and union territories. 3464 அசம்பிளி கான்ஸ்டிட்யூன்சியில் 613 டிஸ்ட்ரிக்ட்களில் 31 ஸ்டேட்களில் யூனியன் டெரிட்டரிகளில் இந்த ஆக்டிவிட்டி தொடங்கப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் நடந்த 5 மாநில தேர்தல், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், தெலுங்கானா மற்றும் மிசோரம், இந்த 5 மாநிலங்களை தவிர்த்து மீதம் அனைத்து இடங்களிலுமே இந்த விஷயம் நடக்கப் போகிறது. 3500 டெமான்ஸ்ட்ரேஷன் சென்டர்ஸ்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 4250 மொபைல் வேன்ஸ்களில் EVM மற்றும் VVPAT-களை வைத்து தெரு தெருவாக, கிராமம் கிராமமாக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மக்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளை சரிபார்ப்பதற்காக அல்ல, மக்கள் இதை நம்ப வேண்டும் என்கிற ஒரு ப்ரொபகண்டாவை பரப்புவதற்காக இந்த வேலையை பார்க்கிறார்கள். நான் கேட்கக்கூடிய சிம்பிளான கேள்வி, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 90% மக்கள் EVM மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, பேலட் பேப்பரில் நீங்க எலெக்ஷனை நடத்துங்கள் என்ற அந்த கேள்வி எழுப்பிய பின் கூட ஏன் பிடிவாதமாக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா செயல்பட்டு கொண்டிருக்கிறது? 2012ஆம் ஆண்டு சுப்பிரமணியம் சுவாமி, பிஜேபியை சார்ந்த சுப்பிரமணியம் சுவாமி அவர்கள் பேசிய ஒரு உரையை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். முதலில் இதை பாருங்கள். அவர் என்ன பேசினார் என்று பாருங்கள். பல்வேறு நபர்கள் சுப்பிரமணியம் சுவாமி இப்படி பேசினார், அப்படி பேசினார் என்று கூறியிருப்பார்கள். ஆனால் இன்னைக்கு நான் உங்களுக்கு முன் எடுத்து வைக்கக்கூடிய இந்த எவிடன்ஸை நீங்க பார்க்க வேண்டும். 2012ஆம் ஆண்டு காங்கிரஸ் காலகட்டம், அத்வானி அவர்கள் சுப்ரீம் கோர்ட் வரை போனார், EVM மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது என்று. சுப்பிரமணியம் சுவாமி அவர்கள் பேசிய இந்த வீடியோவை பாருங்கள். அதற்கு பின் உங்களுக்கு இதற்கான விளக்கத்தையும் கொடுக்க போகிறேன், பாருங்கள். और इलेक्ट्रॉनिक्स वोटिंग मशीन जो बनी है उसमें जो माइक्रो कंट्रोलर है वो कौन बनाता है? वो जापान बनाता है, जापानीज कोई कंपनी बनाती है। तो मैंने उस जापानीज कंपनी को कांटेक्ट किया कि जो आप माइक्रो कंट्रोलर हमारे EVM में लगाते हैं, क्या आप अपने जापान के कंपनी में भी, जापान के EVM में भी लगाते हैं? तो उसने कहा
हम कोई पागल हैं? हम तो ईवीएम नहीं लगा उपयोग करते हैं, हम तो बैलेट पेपर में चलते हैं। आपको आश्चर्य को, जापान बैलेट पेपर में है, अमेरिका बैलेट पेपर में है, इंग्लैंड बैलेट पेपर में है, अब जर्मनी सुप्रीम कोर्ट के आदेश के बाद वो भी बैलेट पेपर है। सिर्फ हमारे देश में ये इलेक्ट्रॉनिक मशीन की उपयोग की जा रही है। तब भी जब मैंने कोर्ट में केस डाली तो हाई कोर्ट ने पूछा मुझसे, कोई ऐसा आप सुझाव दे सकते हैं कि मशीन का भी उपयोग हो और धांधली भी ना हो? तो मैंने उनको कहा कि जैसे एटीएम मशीन में आप पैसा लेते हैं तो रिसीट आती है, वैसे वोट के लिए बटन दबाने के बाद एक रिसीट आनी चाहिए जिसमें लिखा होना चाहिए किसको आपने दिया, किसको आपने बटन दबाया, और उस चिट को बाहर ले जाना नहीं चाहिए, उसको बगल में एक बॉक्स में ही डाल देना चाहिए। उस बॉक्स में डालने के बाद जब कोई विवाद आती है तो उसी की वो पर्चा की गिनती होगी, मशीन में दोबारा बटन नहीं दबाया जाएगा। சுப்பிரமணியம் சுவாமி அவர்கள் பேசிய இந்த உரைக்கான அர்த்தம் என்ன ஹிந்தியில பேசியிருக்கிறார், தமிழ்ல நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். நான் ஜப்பானுக்கு சென்றேன். அங்க எந்த மைக்ரோ சிப் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்கிறதோ, யார் இந்தியாவிற்கு இந்த மைக்ரோ சிப்ஸ்களை கொடுக்கிறார்களோ அந்த கம்பெனியில் நான் போனேன். அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய முதலாளியிடம் கேட்டபோது, உங்கள் நாட்டில் நீங்க இவிஎம்ஐ பயன்படுத்துகிறீர்களா என்று. முட்டாளா நீங்க? இதையெல்லாம் நாங்க பயன்படுத்துறதில்ல, நாங்க பேலட் பேப்பர்ல தான் ஓட்டு போடுகிறோம். மேடை போட்டு பல்வேறு ஊடகங்களுக்கு பல்வேறு இடங்களில் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை ரெஜிஸ்டர் செய்ய அவர் வேற யாரும் கிடையாது, பிஜேபியின் மூத்த தலைவரான சுப்பிரமணியம் சுவாமி. இப்போ சிந்தித்து பாருங்கள், இன்னைக்கு ஏன் பிஜேபி மற்றும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இதை சரி என்று எடுத்து காட்டுகிறார்கள். Ahead of 2024 Lok Sabha election, the Election Commission of India has started a national-wide awareness program on EVM and VVPAT to provide citizens with first-hand experience of voting process and familiarity with the machines. லோக்சபா 2024 ஆண்டு லோக்சபா தேர்தலுக்கு முன்பு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு அவேர்னஸ் புரோகிராமை நடத்தி வருகிறார்களாம். இந்த அவேர்னஸ் புரோகிராம் இதற்கான அர்த்தம் என்ன, தேவை என்ன? மக்கள் இவிஎம்ஐ பற்றி தெரிஞ்சு கொள்ள வேண்டும், விவிபேட்டை பற்றி தெரிஞ்சு கொள்ள வேண்டும். எப்படி பட்டனை அமுக்கிறது என்று கற்றுக் கொடுப்பார்களே ஒழிய, எப்படி அந்த இவிஎம் மெஷின் அதில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் இதை பற்றி பேச மாட்டார்கள். எந்த விவிபேட்டை பற்றி நீங்க பேசுகிறீர்களோ அந்த விவிபேட்டில் வரக்கூடிய அந்த ஸ்லிப்பை காணவில்லை. சுப்பிரமணியம் சுவாமியுடைய அதே உரையை நான் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை கொண்டு வந்து சேர்த்து பார்க்கிறேன். சுப்பிரமணியம் சுவாமி எடுத்து வைத்த சஜஷன், சரி எப்படி இதை சரி பார்க்கலாம்? சுப்ரீம் கோர்ட்டில் அவர் வழக்கையும் போட்டார். சுப்ரீம் கோர்ட் கேட்ட கேள்வி, எப்படி இந்த இவிஎம் மெஷினை பயன்படுத்தலாம், இதே நேரத்தில் இதை எப்படி தவறாக பயன்படுத்தாமல் காப்பாற்றலாம்? அதற்கு சுப்பிரமணியம் சுவாமி கொடுத்த சஜஷன் தான், எந்த மிஷினில் நீங்க ஓட்டு போடுகிறீர்களோ அதே மிஷின்ல இருந்து ஒரு பேப்பர் ஸ்லிப் வெளியில வரணும். அந்த பேப்பர் ஸ்லிப்பை யாருமே வீட்டுக்கு எடுத்து செல்லக்கூடாது. அந்த பேப்பர் ஸ்லிப்பை அங்க இருக்கக்கூடிய இன்னொரு பாக்ஸில் நீங்க போட்டால் மட்டும்தான் நாளைக்கு ஏதோ ஒரு கேள்வி வரும்போது அந்த பேப்பர் ட்ரையல் நீங்க போட்ட மிஷின் ஓட்டு இரண்டையுமே ஒப்பிட்டு பார்த்து அதற்கான கணக்கை எடுத்தால் மட்டும்தான் இதை சரி என்று கூறலாம். இன்னைக்கும் அதுதான் நடக்கிறது. விவிபேட் என்கிற ஒரு மிஷனை வைத்திருக்கிறீர்கள், அதில் ஒரு ஸ்லிப்பை பார்க்கிறோம். அந்த ஸ்லிப் உள்ளே விழுந்து விடுகிறது, உங்கள் கையில் கொடுப்பதல்ல. அந்த ஸ்லிப் எந்த நம்பரில் இருக்கிறதோ, எத்தனை எண்ணிக்கையில் இருக்கிறதோ அந்த ஸ்லிப்பையும் விவிபேட்டையும் ஒன்றாக ஒப்பிட்டு கணக்கெடுத்து பார்க்கிறார்கள் என்றால் கிடையாது. சுப்பிரமணியம் சுவாமி கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட், இன்னைக்கு கார்த்திக் சிதம்பரம் இவிஎம் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, இவிஎம் மீது நீங்க கேள்வி கேட்கக்கூடாது என்று கூறியிருக்கிறாராம். அதை எந்த அளவில் பிஜேபியின் ஐடி விங் அதை ப்ரமோட் செய்து வருகிறதோ, ஏன் சுப்பிரமணியம் சுவாமி பேசிய அந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரமோட் செய்ய மறுத்து வருகிறது? ஆஃபிஷியல் ஸ்போக் பர்சன் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவர் கொடுத்த பதிலை நீங்கள் பார்த்தீர்கள்ல, ஒவ்வொரு முறை இது போன்ற தேர்தல் வரும்போது விவிபேட் மற்றும் இவிஎம் மிஷினை பற்றின ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமை நாங்கள் நடத்தி வருகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி இந்த ஓட்டிங் ப்ராசஸ் நடக்கிறது அனைத்தையும் எடுத்து காட்டுகிறார். ஆனால் இதற்குள்ளே இருக்கக்கூடிய எந்த விதமான கேள்விகள், அதாவது உங்களுடைய ஓட்டு நீங்கள் யாருக்கு போடுகிறீர்களோ அந்த ஓட் அவருக்கு தான் போய் சேர்கிறது என்கிற அந்த அடையாளத்தை எப்படி நீங்கள் காட்டுவீர்கள் என்று எதுவும் எடுத்து காட்டுவீர்கள். சுப்பிரமணியம் சுவாமி கொடுத்த அதே உரையில் அவர் பேசிய வார்த்தை,
ஜப்பான், அமெரிக்கா, ஜெர்மனி போன்ற பல்வேறு நாடுகள் இவிஎம்ஐ விட்டு மீண்டும் ஒரு முறை பேலட் பேப்பருக்கு திரும்பி இருக்கிறார்கள். இந்தியா போன்ற ஒரே ஒரு நாடுதான் இன்னைக்கும் இவிஎம் மிஷின் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று கூறி வருகிறது. இந்த கேள்வியை எத்தனை முறை எத்தனை நபர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள்? ஏடிஆர் ரிப்போர்ட் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிறது. அந்த ஏடிஆர் ரிப்போர்ட்டை பற்றி ஒரு சாதாரணமான விளக்கத்தை கூட எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொடுக்கவில்லை. இந்தியா அலையன்ஸ் என்று கூறி வருகிறார்களே, 28 அரசியல் கட்சி சேர்ந்த இண்டி அலையன்ஸ், இவர்களுடைய கேள்வி போன வருடம் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து வெளிவருகிறது. 28 எதிர்க்கட்சிகள் சேர்ந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிடம் எங்களுக்கு நேரத்தை கொடுங்கள், எப்படி இந்த இவிஎம் மிஷின் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, எத்தனை கேள்விகள் இருக்கிறது, எங்களுக்கு இது மீது நம்பிக்கை இல்லை என்று கூறிய பின் கூட ஒரு முறை கூட எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவர்களுக்கு நேரத்தை கொடுக்கவில்லை. பானு பிரதாப் சிங் சுப்ரீம் கோர்ட்டின் அட்வொகேட், வடநாட்டில் நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி வருகிறார். அவர் மட்டுமல்ல, ஒரு டீமாக இணைந்து அவர்கள் அந்த போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். அதற்கான மிஸ்ட் கால் நம்பரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கீழே அந்த நம்பரை நான் எழுதி விடுகிறேன். உங்களுக்கு இவிஎம் மீது நம்பிக்கை இல்லை என்றால் இந்த நம்பருக்கு நீங்க மிஸ்ட் கால் கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அங்கங்க போய் டெமான்ஸ்ட்ரேஷன் செய்து கொண்டிருக்கிறார்கள். ராகுல் பட்டேல் குஜராத்தை சார்ந்த ஒரு இன்ஜினியர் விவிபேட் எப்படி தவறாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்கிறதை மிகவும் தெளிவாக எடுத்து காட்டியிருக்கிறார். பிரசாந்த் பூஷன் அதே வீடியோவை பகிர்ந்த போது அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம், மோடி அரசாங்கம் ட்விட்டர் மீது அழுத்தத்தை கொடுத்து அந்த வீடியோவை delete செய்யக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள், delete செய்திருக்கிறார்கள். அதையும் பிரசாந்த் பூஷன் சீனியர் லாயர் போட்டிருக்கிறார். அப்ப எந்த பயம் உங்களுக்கு? B.R. அம்பேத்கர் அவர்களுடைய பேரன் இவர் என்ன கூறியிருக்கிறார் அதையும் நீங்க பாருங்கள். In the run up to the inauguration of Ram Mandir in Ayodhya, நாம் அனைவருமே ராமர் கோவிலின் இந்த பிரச்சார அலையில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த தருணத்தில் தான் RSS மற்றும் பிஜேபி இவிஎம் மிஷின்ஸ்களை கடவுளாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. அதாவது உங்களுக்கு முன் வந்து ராமர் என்கிற பெயரில் ஓட்டை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ராமர் என்கிற பெயரில் நீங்க ஓட்டு போடவில்லை என்றால் கூட அதற்கான பதில்தான் இவிஎம் மிஷின். அதில் நீங்க எதை போட்டாலும் அந்த ஓட்டு ராமருக்கு போய் சேரும். பல்வேறு நபர்கள் இன்னைக்கு நீங்க பார்த்தீர்கள், முக்கியமாக கோதி மீடியாவை சார்ந்த பல்வேறு சேனல்கள் தொடர்ந்து 24 மணி நேரமும் ராமர் கோவிலை பற்றி மட்டும்தான் எடுத்து காட்டுகிறார்களே ஒழிய வேற எதுவுமே எடுத்து காட்டவில்லை. அயோத்திக்கு சென்று விட்டீர்கள்னா, ராமர் கோவிலை போய் பார்த்து விட்டீர்கள்னா உங்களிடம் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் தீர்க்கப்படும் என்று. ஆனால் அதே நேரத்தில் ஒரு ரிக்ஷா டிரைவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். சாதாரணமான ரிக்ஷா டிரைவர், இந்த நாட்டு அரசாங்கம் கடந்த 10 ஆண்டுகளில் என்னதான் செய்திருக்கிறது என்று நீங்க பார்த்தீர்கள்னா, அனைத்திற்கும் முன்பு பூஜை அர்ச்சனையை கொண்டு வந்து நிறுத்திவிட்டார்கள். பூஜை அர்ச்சனையால் என்னுடைய குடும்பம் காப்பாற்றப்படாது, என்னுடைய வயிறு நிறையாது என்று கூறியிருக்கிறார். நான் இந்த ரிக்ஷாவை ஓட்டினால் மட்டும்தான் எனக்கு என்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியும். பூஜை அர்ச்சனை நிச்சயம் தேவை, அதன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை எனக்கு இருக்க வேண்டும். ஆனால் அதற்காக நான் அயோத்திக்கு சென்று ஜெய் ஸ்ரீராம் என்று பஜனை பாட எனக்கு தெரியாது. ஒரு ரிக்ஷா டிரைவர், சாதாரணமான ரிக்ஷா டிரைவர் இல்ல, பிடெக் படித்த ஒரு ரிக்ஷா டிரைவர், சைக்கிள் ரிக்ஷா. அவர் கொடுத்த பதில், கடந்த 3 ஆண்டுகளாக வேலை தேடிக் கொண்டிருக்கிறேன், 3 ஆண்டுகளாக இந்த ரிக்ஷாவை ஓட்டி சென்றிருக்கிறேன். என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்கான வேலை வாய்ப்பு இந்த நாட்டில் எனக்கு கிடைக்கவில்லை. ஏதோ ஒரு இடத்தில் வேலை கிடைத்தால் கூட வெறும் 5000 ரூபாய்க்கு எனக்கு வேலை கிடைக்கிறது. எப்படி என்னுடைய குடும்பத்தை என்னால் காப்பாற்ற முடியும்? அனைத்தையுமே நீங்க பிரைவேட் செக்டர் கையில் கொடுத்து விட்டீர்கள். பென்ஷன் பிளானை நீங்க கேன்சல் செய்து விட்டீர்கள். எனக்கு அரசு வேலை கிடைக்கவில்லை, பிரைவேட் வேலை கிடைக்கவில்லை, அதனால் தான் நான் ரிக்ஷா இழுத்து சென்று கொண்டிருக்கிறேன். இதை பற்றி எத்தனை பேர் சிந்திக்கிறீர்கள்? எத்தனை பேர் இதை பற்றி கேள்வி கேட்டிருக்கிறீர்கள்? பிரகாஷ் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் உங்களுக்கு படித்து காட்டுகிறேன். ட்விட்டரில் போட்டிருக்கிறார், பிஜேபி RSS using God like EVM. In the last 10 years, BJP RSS has appropriated many Indian icons and legacies. எத்தனையோ இந்தியன் லெகசிஸ், இந்தியன் ஐக்கன்ஸ்களை அழிக்கக்கூடிய வேலையை கடந்த 10 ஆண்டுகளில்
பிஜேபி மற்றும் ஆர்எஸ்எஸ் செய்திருக்கிறது. பாபா சாஹேப் அம்பேத்கர், சர்தார் வல்லபாய் பட்டேல், டேகோர், பகத் சிங், because it doesn't have any within its rights. அம்பேத்கர், சர்தார் வல்லபாய் பட்டேல், டேகோர், பகத் சிங் போன்ற ஐக்கன்ஸ்களை அழிக்கக்கூடிய வேலையை பிஜேபி மற்றும் ஆர்எஸ்எஸ் செய்திருக்கிறது. Now BJP RSS without any morals and principles it trying to appropriate God by using Ram Mandir inauguration and its electoral gain. கடவுளையும் அழிக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறது பிஜேபி and ஆர்எஸ்எஸ். ராமர் கோவில் என்கிற பெயரை வைத்து ஹிந்து என்கிற அந்த அடையாளத்தை, ஹிந்து மதம் என்கிற அடையாளத்தையும் அழிக்க பார்க்கிறார்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ் யூசிங் காட் லைக் இவிஎம். இட் இஸ் ஷேம். இது அசிங்கத்தனம் என்று எழுதியிருக்கிறார். இந்த நாட்டின் கான்ஸ்டிடியூஷனை எழுதிய டாக்டர் BR அம்பேத்கரின் பேரன்வர். இது மட்டுமல்ல, இன்னொரு ட்வீட்டையும் இவர் போட்டிருக்கிறார். I have received an invitation for inauguration of Ram Mandir in Ayodhya, but I have received an invitation for inaugurating Ram Mandir in Ayodhya, but I will not be attending the said event because the event has been appropriated by a religious event has been a political campaign for election gains. எனக்கு அழைப்பு கிடைத்திருக்கிறது, ஆனால் இந்த அழைப்பை ஏற்று நான் போக மாட்டேன். காரணம், பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்த ஒட்டுமொத்த இவெண்ட்டையே தன் பக்கம் திருப்பி விட்டது. ஒரு மதத்தின் இவெண்ட்டை, ஒரு தர்மத்தின் இவெண்ட்டை நீங்க பொலிட்டிக்கல் கெயினுக்காக, அரசியல் லாபத்திற்காக இதை மாற்றிவிட்டீர்கள். My grandfather Dr. BR Ambedkar warned that if the parties place creed above the country, என்னுடைய தாத்தா அதாவது BR அம்பேத்கர் அவர்கள் எனக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தார். ஏதோ ஒரு பார்ட்டி தன்னை இந்த நாட்டை விட உயர்த்தி காட்டினால் our independence will be put in jeopardy a second time, probably be lost forever. மீண்டும் ஒரு முறை நாம் அடிமைத்தனத்திற்கு போய்விடுவோம். இந்த முறை கட்டாயமாக காலமாக நாம் புதிய அடிமைத்தனத்திற்கு மாறிவிடுவோம். BR அம்பேத்கர் எச்சரித்த இந்த வார்த்தை. The fear of my grandfather was become reality today. BJP and RSS, which place creed over country, has appropriated the religious event from its political gain. என்னுடைய தாத்தா BR அம்பேத்கர் எந்த விஷயத்தை பயந்தாரோ அதே பயம் இன்னைக்கு உண்மையாகிவிட்டது. RSS and BJP தன்னை இந்த நாட்டை விட வளர்த்து காட்டுகிறார்கள், உயர்ந்த இடத்தில் எடுத்து வைத்து காட்டுகிறார்கள். இந்த நாட்டின் அடிமைத்தனம் மீண்டும் ஒரு முறை வந்துவிட்டதாக இவர் கூறியிருக்கிறார். அதற்கான ஒரு விளக்கமான லெட்டரையும் அவர் எழுதியிருக்கிறார். இப்ப சிந்தித்து பாருங்கள். 4250 மொபைல் வேன்ஸ்களை வைத்து 3500 டெமான்ஸ்ட்ரேஷன் சென்டர்ஸ்களை அமைத்து 3464 அசம்பிளி கான்ஸ்டிட்யூன்சிஸ்களுக்கு சென்று 613 டிஸ்ட்ரிக்ட்ஸ்களில் 31 ஸ்டேட்களில் யூனியன் டெரிட்டரிஸ்களுக்கு போய் மக்களை ஈவிஎம்ஐ நம்புங்கள் என்று கூறக்கூடிய இதே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஏன் இந்த நாட்டில் எழும்பக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கான பதிலை கொடுக்க மறுத்து வருகிறது? ஏன் 28 அரசியல் கட்சிகளுக்கு எந்த விதமான நேரத்தையும் ஒதுக்கி கொடுக்கவில்லை? ஏன் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எத்தனையோ ரிப்போர்ட்ஸ்களுக்கு பதில் கொடுக்க மறுத்து வருகிறது? Citizens Commission of Elections report on EVM and VVPAT ஏப்ரல் 8, 2021 ஆண்டு வெளிவந்தது. இந்த ரிப்போர்ட்டை பல்வேறு முறை நாங்கள் எடுத்து காட்டிவிட்டோம். அதற்கான பிடிஎஃப்ஐயும் நான் உங்களுக்கு இதே லிங்கிற்கு கீழே நான் போட்டு விடுவேன். டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் அந்த லிங்கை எடுத்து பார்க்கலாம். கிளிக் செய்து படித்து பாருங்கள். 11 பக்கங்கள் கொண்ட இந்த ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டை நீங்க படித்து பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் இவிஎம் மீது சந்தேகங்களை நான் எடுத்து வைக்கவில்லை, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். மதன் லாகோர், வஜாஹத் ஹபிபுல்லா, ஹரி பரந்தாமன், அருண் குமார், சுபஷீஷ் பானர்ஜி, பமேலா பிலிப்பீஸ், ஜான் தயால், சுந்தர் பரா, எம்ஜி தேவசகாயம். யார் இந்த நபர்கள்? பியூரோக்ராட்ஸ், ஐஏஎஸ் ஆபீசர்கள், எக்ஸ் நீதிபதிகள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நேர்மையான நபர்கள். இவர்கள் எடுத்து வைத்த இந்த ரிப்போர்ட், இதை பற்றியும் இதுவரை
எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பேசவில்லை. மீண்டும் ஒரு முறை இதே ரிப்போர்ட்டிலிருந்து ஒரு படத்தை எடுத்து காட்டுகிறேன். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா உங்களிடம் எடுத்து வைக்கக்கூடிய 2 மிஷின்ஸ்கள் இவிஎம் மற்றும் விவிபேட், இன்னொரு 2 மிஷின்ஸ்களை அவர்கள் காட்ட மாட்டார்கள். கண்ட்ரோல் யூனிட் என்று கூறக்கூடிய இந்த விஷயம், விஎஸ்டியு என்று கூறக்கூடிய இன்னொரு விஷயம். ஜெர்மனியிலிருந்து வெளிவந்த அந்த ரிப்போர்ட்டை நீங்க பார்த்தீர்கள்னா தெளிவாக அவர்கள் கேட்ட கேள்வி, ஏன் ஒரு அடித்தட்டு மக்களுக்கும் புரியும்படி இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கக்கூடாது என்று கேட்டார்கள். பேலட் பேப்பர் அந்த வேலையை உறுதிப்படுத்துகிறது. இது மாதிரி ஒரு காகிதம், அந்த காகிதத்தில் அனைத்து நபர்களுடைய முத்திரை இருக்கிறது, பெயர் இருக்கிறது. உங்களுக்கு பிடித்த கட்சி, உங்களுக்கு பிடித்த தலைவருக்கு நீங்க முத்திரை கொடுத்து மடித்து அதை போட்டு வருகிறீர்கள். ஒரு சிட்டையில் உங்களுக்கு அனைத்து அடையாளமும் அனைத்து நம்பிக்கையுமே கிடைக்கிறது பேலட் பேப்பரை வைத்து. இந்த ப்ராசஸை நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு மிஷினில் நீங்க பட்டன் அமுக்கிறீர்கள், அந்த மிஷின் இன்னொரு பிரிண்டர் அதாவது விவிபேட்டில் கனெக்ட் ஆகியிருக்கிறது. அதில் நீங்க ஒரு 7 நொடிகளுக்கு ஒரு சிட்டையை பார்க்கிறீர்கள். அங்கேயாவது அது ரெஜிஸ்டர் ஆகிறது என்றால் கிடையாது. அங்கிருந்து இன்னொரு கனெக்ஷன் இருக்கிறது, கண்ட்ரோல் யூனிட், அங்க போய் அது சேவ் ஆகிறதாக நீங்க கூறுகிறீர்கள். அப்போ எந்த இடத்தில் அந்த ஓட்டை போட்டார்கள் என்கிற அந்த நம்பிக்கையே உங்களுக்கு கிடைக்கவில்லை, அந்த உறுதியே உங்களுக்கு கிடைக்கவில்லை. அப்புறம் எப்படி இதை நீங்க நம்ப முடியும்? சுப்ரீம் கோர்ட் ஆஃப் ஜெர்மனி கொடுத்த இந்த தீர்ப்பு நாடு முழுவதும் ஈவிஎம்ஐ நம்புங்கள் 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 என்று எந்த விஷயத்தை உங்களை நம்ப சொல்லுகிறார்களோ அந்த ஈவிஎம்க்கு எதிராக எத்தனை கேள்விகள் இருந்தாலும் அந்த கேள்விகளுக்கான பதில் கொடுக்காமல் உங்களை நம்ப சொல்லக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மீது எந்த விதமான நம்பிக்கையை நாம் வைக்க முடியும்? சிந்தித்து பாருங்கள். இந்த வீடியோவை முடக்கலாம், எங்களுடைய சேனலையும் இவர்களால் முடக்கலாம். அனைத்தையுமே நாங்கள் ஸ்டேக்கில் வைத்துக் கொண்டுதான் இது போன்ற உண்மைகளை உங்களுக்கு முன் எடுத்து வருகிறோம், ஒவ்வொரு நாளும் எடுத்து வருகிறோம். எங்களுடைய 7-8 ஆண்டுகளுக்கான அனைத்து உழைப்புமே ஒரு நொடியில் இவர்களால் அளிக்க முடியும். ஆனால் இந்த நாட்டின் கான்ஸ்டிடியூஷனை, இந்த நாட்டு டெமோக்ரஸியை, உங்களுக்கு கிடைத்த அந்த ஓட்டுரிமையை பாதுகாக்க வேண்டும், இந்த நாட்டு ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் இது போன்ற ரிஸ்க்குகளை எடுத்தே தீர வேண்டும். சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.